வணக்கம். இந்த ராசிக்காரர் மட்டும் உசார். 2 திருமணம் நடக்குமா? திருமணம் எனும் இனிய பந்தமான இல்லற வாழ்க்கையில் எந்த ராசிக்காரர்களுக்கு 2 திருமணம் அமையும்? 2 திருமணம் அமையும் ராசி எது? ஜாதக நிலையில் குடும்பஸ்தானம் மற்றும் களத்திரஸ்தானம் எனும் 2 நிலைகளும் மிகவும் முக்கியமான நிலைகளை பெறுகின்றது. இவற்றில் அமையும் ஸ்தானங்களின் கிரகத்தன்மை பல வகையில் தம்பதியர்களின் குடும்ப வாழ்வில் குழப்ப நிலைகளை கொடுத்து விடுகிறது. எனவே இதனால் ஜாதக கிரக நிலையில் குடும்ப கலஸ்திரஸ்காரகன் என்று அமைகின்ற கிரகங்களின் தன்மைகளும் அதன் செயல்பாடுகளும் மிகவும் முக்கியமானது. துலாம் ராசியில் பிறந்த பலருக்கு 2 தார பலன் அமையும் நிலை ஏற்படுகிறது. இது ஜோதிட நூல்களிலும் கூறப்பட்டு இருக்கின்ற விஷயமாகும். இதற்கு சந்திர சுக்கிர சேர்க்கைதான் உரிய காரணமாக ஆய்வு ஒன்றை மேற்கொண்ட போது தெரிய வந்துள்ளது. துலாம் ராசிக்கு அடுத்த ராசி விருச்சக ராசியிலேயே சந்திரன் நீசபங்கம் பெறுகிற நிலையும், துலா ராசிக்கு சுகபோகஸ்தானமான கன்னி ராசியில் சுக்கிரன் நீசபங்கம் பெறுவதும் இந்த 2 மனைவி அமையும் நிலைக்கு காரணமாகிறது. சித்திரை, சுவாதி, விசாகம் எனும் நட்சத்திரங்களின் அதிபதி கிரகமான செவ்வாய், ராகு, குரு என்கிற கிரக சேர்க்கையும் இதற்கு காரணமாகின்றது. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு 2 மனைவிகள் அமையும் பலன் எனும் நிலை அமைகின்றது. ஆனால் இது முழுதாக அனைத்தும் துலாம் ராசிக்கு அமையாது. மேற்கூறிய குடும்ப கலத்திர நிலை கிரகங்களின் சேர்க்கையும் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தால் மட்டுமே 2 தார பலன் அமையும். 2 திருமணம் அமையும் ராசிக்காரர்களின் ஜாதக நிலை எப்படி இருக்கும்? ஒருவரின் ஜாதகத்தில் களத்திரம் எனும் 7ஆம் இடம் சூரியன், சனி, செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகங்களின் நிலையில் அமைவதும், கலஸ்திரசான நிலைக்கு உரிய கிரகம் நீசபங்க நிலை பெற்றாலும் அது 2 தார பலனை கொடுக்கும். அதே போல சூரியன், செவ்வாய் சேர்க்கை, சுக்கிரன், குரு சேர்க்கை என்று ஜாதகத்தில் அமையும் நிலையும் கூட 2 தார பலனை கொடுக்கும். சுக்கிரனும் சனியும் சேர்க்கை பெற்று அமைந்தாலோ அல்லது பார்வை பெற்றாலோ பெண்களால் தொல்லை, அவமானம் ஏற்பட்டு கணவன் மனைவி மனக்கசப்புகள் அமையும். சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் தம்பதிகளுக்கிடையே மனஸ்தாபம் பிரிவுகளை கொடுக்கும். சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை குடும்ப வாழ்வில் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஜாதகத்தில் கேது, ராகு, சனி, சுக்கிரன், சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்களின் தொடர்புடைய ஒரு சில நட்சத்திரங்கள் 2 தார பலன் பெறுகின்ற நிலை அதிகம் உள்ளது. எனவே மூலம், மகம், சுவாதி, சித்திரை, கார்த்திகை, பூசம், பூரம், ஆயில்யம், ரோகிணி போன்ற நட்சத்திரம் கொண்ட ஆண் பெண் இரு பாலரும் அவர்களின் ஜாதக நிலையை நன்கு ஆராய்ந்து செயல்பட வேண்டியது மிக முக்கியமாகும். ஆண் ஜாதக அமைப்பில் களத்திரக்காரக கிரகம் 3ஆம் இடம் அமைந்தும் குடும்பஸ்தான அதிபதி பலவீனமடைந்து இருப்பதும் முதல் தார மனைவியின் சகோதரியே 2ஆம் தார மனைவியாக அமையும் நிலை ஏற்படும். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.